கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் என்கிற எண்ணத்துல இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் நாம் பானம் பண்ண வேண்டும். அதான் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்ப இந்த இடத்துல யோசித்து பாருங்க, பல சமூகத்தை சேர்ந்த மக்களையும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், பல ஜாதி பின்னணியை சேர்ந்த மக்களையும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனா எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம் பாத்தீங்களா? இப்ப இந்த ஒற்றுமை எப்படி வந்துச்சு நமக்கு? நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்த்தது யாரு? அதான் இந்த வசனம். அவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும். அதுதான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய ரட்சிப்பின் செய்தி. எல்லா மக்களையும் ஒன்னா என்ன பண்றாரு? இணைக்கிறாரு. இல்லைன்னா யூதர்கள் தனியா இருப்பான், கிரேக்கன் தனியா இருப்பான், சமாரியன் தனியா இருப்பான். யோசித்து பாருங்க, நான் இயேசு கிறிஸ்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி என் ஜாதி மக்களோட மட்டும்தான் நான் இணக்கமா இருப்பேன், மற்ற ஜாதி மக்களை நான் ரொம்ப அற்பமாய் நினைப்பேன், அவங்களோட எதிர்ப்பு தெரிவிப்பேன், அவங்க இந்த ஜாதி அப்படி என்கிறதான ஒரு பேச்சு இருக்கும். ஆனா இப்ப நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்து இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் பானம் பண்ணும் பொழுது எனக்கு இயேசு கிறிஸ்து உபதேசம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்குள்ள அந்த ஜாதி உணர்வு வரவே கூடாது. நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் அப்படிங்கிற உணர்வு நினைச்சு கூட வரக்கூடாது. எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும். இதுதான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் பானம் பண்ணும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டோம், கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறோம் என்பதற்கான அடையாளங்களிலே 1-2 அடையாளங்களாக இவைகளைத்தான் நாம் இங்க பார்க்க முடிகிறது.